சரி, எங்க குடும்பத்தில் சண்டையே வராது, கை தூக்க சொல்லலை. கை தூக்க சொல்லலை. எங்க குடும்பத்தில் சண்டையே போட மாட்டேனா, என் போல உத்தம புத்திர புருஷன் யாரவே இல்லைடா. என் பொண்டாட்டி கீழ்படிதலைன்னா கீழ்படிதல், கீழ்படிதலைனாக்கா கீழ்படிதான், அப்ப மேல்படி போகும். ஓகே, I tell you, இங்க குடும்பத்தில் சண்டை வரும். I not a perfect husband, even though நான் பாஸ்டர் தான். 42 வருஷமா குப்பை கூட்டுறோம், கல்யாணம் பண்ணி எங்களுக்கு தரப்புல இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, டேக் இட் வெரி பிராக்டிக்கல், லாஜிக். சரி, அப்படி சண்டை வரும் பொழுது நிற்கிது. ஓகே, உங்களுக்கு சில காரியங்கள், சில டெக்னிக்ஸ் எப்படி விளையாடும். என்னது? ஃபைட். ரெண்டு நிற்கிது. வாடா மாவன வா, எங்க அப்பா யாரும் வந்து தெரியுமா? இவன் என்னடி இறங்கி கோதாவளை இப்படி அடிச்சுட்டாளுங்க. நான் ஒரு படம் பார்த்தேன், என்ன குஸ்தி. சாரா சிரிக்குது, பார்த்துருக்கீங்களா படம் பார்க்குறீங்க? நோட்டி நோட்டி. இட்ஸ் குட். ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, அந்த புருஷன் காப்பா குஸ்தி போடுவான். சி ஆர் த பேவர் டு டூ தட். அவன் என்ன சொல்ல, சண்டை வரும், சண்டை வரும். ஓகே, ஸோ 2 பேர் நின்னீங்கன்னாக்கா அங்கே பெரிய ஒரு யுத்த களமாக மாறிடும். பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. Your children are looking at that. Okay, another generation, நம்மளுடைய தலைமுறை பார்க்குது. நான் என்னோட அப்பா எங்கள் அம்மா அப்பா சண்டை போட பார்த்துருக்கேன். ஓகே, சில பேருக்கு ஜபிப்பாங்க, இந்த மாதிரி புருஷன் இந்த மாதிரி பொண்டாட்டி எனக்கு வரக்கூடாது, ஜபிச்சிருப்பீங்க, ஏன்னா ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ அதனால அன்பானவர்களே சண்டை வரும். நான் உங்களுக்கு ஒரு ஒரு கதை மாதிரி ஒரு ஃபேரிடேல் சொல்ல வரல, கதை உள்ள வரல, சினிமா ஷோவில். ஓகே ஓகே வரும். ஓகே, வரும்பொழுது ஒன்று செய்யலாம். என்னது? ஃப்ளைட். ஃப்ளைட்னா பறந்துரு, எழுதி நிற்காத. யாராச்சும் ஒரு ஆள் போயிருங்க அந்த இடத்த விட்டு. கோவே கோவே ஃப்ளைட் போட்டுருந்தேன் நான், ஃப்ளைட். ஓகே, இது டெக்னிக்காக ஐ லேர்ன் ஃப்ரம் மோட்டிவேஷனல். ஃப்ளைட் போயிரு. இன்னொன்று ஃப்ரீஸ். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், அதை பற்றி பேசாதீங்க. ஃப்ரீஸ் த சப்ஜெக்ட். ரொம்ப ஹீட்டடாக சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட், ஒரு இஷ்யூ இருக்கு, ரெண்டும் புகையுது, 2 பேர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. சரி, இப்போ பேச வேண்டாம். டேக் இட் திஸ். நான் நினைக்கிறேன் இது அட்லீஸ்ட் ஒரு கப்பலாச்சும் கடைப்பிடிப்பீங்க. அதான் எங்களுடைய ஃப்ரீஸி. இந்த இஷ்யூ வரும்போதெல்லாம் ட்ரீக்கப் பண்ணுது சண்டை, இது இஷ்யூ வரும்போதெல்லாம் ட்ரீக்கப் பண்ணுது சண்டை. போய் அமைதியாக உட்காந்து, இல்லை கணவனோ மனைவியோ உட்காந்து, பிறகு வாங்க இதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்யலாம், உட்காந்து அமைதியா பேசுங்க. அமைதியா பேசுங்க இந்த இஷ்யூ கொடுத்து. ஆனா நீங்க பேசுறதா இருக்கு, அதுக்கு தான் இங்க கொடுத்துருக்கேன் ஸ்லோ டாக். இந்த டாக் இருக்குல்ல, நம்ம பேசுறது இருக்குல்ல, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின், எந்த வாய்ஸ்ல நீங்க பேசுறீங்க. அது பொண்ணுகிட்ட பேசும்பொழுது கண்ணி மணி தேனி மானி பேசுறது தானே. ஆனால் ஐ ஸ்டில் கால் மை வைஃப் அனி. ஓகே அனி, சரி ஏதோ இதில் வந்து இந்த இஷ்யூ வந்துருக்கு, பிரச்சனை வந்துருச்சு, சரி இது எப்படி நம்ம கை கொள்ளப்படும், எப்படி இதுக்கு தீர்வு. நிச்சயமாக இதுக்கு வழி இருக்கு. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, வேதத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். இதுக்கு நிச்சயமாக ஆண்டவர் வழியை வச்சிருப்பாரு. அதான் சொன்னல, நம்ம விட்டு கொடுக்கணும். ஓகே, இது நம்மளுடைய பிரச்சனை. அகைனா இது ஃப்ரீஸ் பண்ணி பேசும்பொழுது 3வது ஆளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாமியார் நாத்தனார் கூத்தினார் அந்த நாடு இந்த நாடு நாரிடும் கொடுக்கணும்.
ஓகே, ஏன்னா அதில் வந்திருக்கு நான். ஆல்ரைட், ஸோ டோன்ட் கிவ் ரூம் டு அதர்ஸ். நீங்கள் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சிட் டவுன், வாக் இட் அவுட். உங்களுக்கு தான் தெரியாத பிரச்சனை என்னன்னு. ஸோ 2 பேரும் ப்ரீச் பண்ணி பேசுகிறீங்க. அப்புறம் ரியாக்ட் ஸ்லோ. மேபி அங்கே ஒரு வார்த்தை என்ன தவறிடுச்சு, என்னடி என்ன சொல்லிட்டே இருக்க, பேசிட்டே இருக்கு, நீ ஸ்லோ டு ரியாக்ட். ஸ்லோ டு ரியாக்ட். திருப்பியும் you can solve the problem. Okay, slow to react. இது be slow. be slowனாக்கா என்னது? சில பேருக்கு எடுத்து கை வாங்கிடுவாங்க, இல்லைன்னா டோன்ட் டூ தட். அடித்தாலும் ஸ்லோ. அப்படி அடிக்கும்போது அணைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா சொல்லியிருக்காங்க, அடிக்கிற கை தான் அணைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் சொல்லிக்குவீங்க, இருடி அப்படி இல்லை. ஓகே, ரியல் மீனிங். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? திங்க் ஸ்லோ. ஓகே, இருக்கு. அவங்க வெளியே அவங்களுடைய கருத்து வேற இருக்கும், உங்கள் கருத்து வேற இருக்கணும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் வேறு வேறு ஆளு தானே, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். women and men வெவ்வேறான ஆளுங்க, நமக்குள்ள வெவ்வேறான கருத்துங்க இருக்கும், வெவ்வேறான பின்னணி, வெவ்வேறான பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். பிகாஸ் மை ஃபேமிலி brought me up different way. இங்கே ஃபேமிலி brought up பண்ணது வந்தானாக்கா அடிக்கடி, தடிக்கு தடி, குத்துனா குத்து, அடிச்சுட்டு வா, அடி வாங்கிட்டு வரா எங்கள் அப்பன்னு சொல்லுது. ஓ ஆண்டி நீங்கள் கேட்டிங்கனாக்க எல்லாமே சாரி, தேங்க்யூ. ஸோ நீங்கள் யாரும் எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லுது இந்த பிள்ளை. இங்களோட பெரிய சாரி சொல்கிறதே இல்லையே. தப்பு செஞ்சால் தான் சாரி சொல்லணும், இவங்க தப்பு செய்யாமையே சாரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால திஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ, ஐ திங்க் ஸோ. ஓகே, இன்னொரு கூட ரொமான்டிக் லவ் புக். இந்த புக்குக்கு நான் கொடுத்த பேர் ரொமான்டிக் லவ் புக், காதலர்கள் புஸ்தகம். வேதல் இருக்கு, உன்னத பாட்டு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஹஸ்பண்ட் பாய் கோ அண்ட் ரீட். இந்த புஸ்தகத்தை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று காட்ஷிப், இன்னொன்று பேடிங், இன்னொன்று மேரேஜ். ஓகே, வேதத்தில் காட்ஷிப்பு, காதல், லவ் இதெல்லாம் இருக்கா? ஐயோ பாவம் பாவம் பாவம். The Lord love us so much. தேவன் நம்மை காதலிக்கிறாரு. அதனால்தான் ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாக உங்க மேல் அன்பு கூர்ந்தேன். He loving us. The Lord is loving us. ஸோ அன்பானவர்களே, இப்போ கல்யாணம் பண்ண போகிறவங்க இருக்க சில பேர் இருக்காங்க, சில பேர் கேள்விப்பட்டேன், சில பேர் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று கூட, முதலாவதாக உன்னத பாட்டு எடுத்துக்கங்க எல்லாரும். உன்னத பாட்டு இதில் 1ஆவது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. ஜெருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைக்களைப் போலவும் நான் கருப்பாய் இருக்கிறேன், அழகாய் இருக்கிறேன். ஆறு, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதீங்கள். வெயிலில் என் மேற்பட்டது. வெயிலின் மேல் பட்டதுன்னா நான் கருப்பாயிட்டேன். ஆனால் வெயிலில் வேலை செய்கிறாங்க, ரோட் வேலை செய்கிறாங்க, ஒரு கேர் பக்கா. அவங்க பேர் சுமாய். நான் சுமின்னு வச்சுருக்கேன் அவங்க பேர். ஓகே, இந்த சுமி அவங்க வெளியே வேலை செய்கிறவங்க, அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, ஒரு சாதாரணமான ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு பொண்ணு. ஸோ இந்த ஒரு பொண்ணு வேலை செய்கிறதுனால அந்த பொண்ணுக்குள்ளேயே ஒரு லோ செல்ஃப் எக்ஸ்டீம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு தாழ்மையான மனப்பான்மை. நான் கருப்பாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருந்தால் ஏற்றுக்குவாரா, என்ன லவ் பண்ணுவாங்களா? இட் இஸ் பெண்களுக்கு உள்ள ஒரு இயற்கையான
ஏன் பார்க்குறாங்க, அவங்க பார்க்கும்பொழுது செல்ஃபி வச்சுக்குவாங்க, இப்படி செய்வாங்க, இப்படி என்ன கேட்ட ஒரு பிள்ளை கேட்டுட்டேன். என் பிள்ளை நீ ஃபோன் வச்சுருக்க, ரைட்டு ஃபோன் இன்னும் படம் எடுக்கிறியா, இல்லை நீயும் எடுத்துக்கிறியா? இல்லை நான் பார்த்து நல்லா இருக்கேனா, நீட்டியா, தலை இருக்கா, தலையா இருக்கா, லிப்ஸ்டிக் இருக்கா, பத்தாது. ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, there's a nature of the family. ஸோ அவங்க பார்த்துட்டு பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, நான் கருப்பாக இருக்கிறேனே. ஸோ அதனால அவங்க ஏற்றுக்குவாரா, அவர்களுக்கு பிடிச்சிருக்குமா? இதுதான் டேட்டிங் ஸ்பேஸு. இந்த டேட்டிங் ஸ்பேஸில் தான் நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. அடே மச்சான் வா, இங்கே நீ டேட்டிங் பண்ணுற, கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சிவப்பாளரை பார்த்தோன்னு விட்டுட்டு ஓடிறாரு. இந்த ஃபோன் வந்திருக்கு, இப்போ ரொம்ப பெரியவோட கல்யாண வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த மாடல் வந்திருக்கு, புது மாடல் வந்தாக்கா அது நல்லா இருக்குமே வாங்கியிருந்தாக்கா, கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த மாடல் வாங்கிட்டேன். அந்த மாடல் வந்து 4G, புது மாடல் வந்து 5G. இப்போ ஒன்று ரூபாய் வந்துருக்கு 4G. உனக்கு கொடுத்த ஜி அந்த கேளை நீச்சு வாழ். அப்போ அவன் கேட்கா. ஸோ அதனால ஏன் உங்களுக்கு சில பேர் இது சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு டேட்டிங்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு கட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க. இல்லை, டேட்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் நீட் டு நோ ஈச் அதர். டேட்டிங் இஸ் நீட் டு நோ ஈச். நல்லா கேட்டுக்க பிள்ளைங்களா, வாலிப பையனுங்களா, வாலிப பொண்ணுங்க விசேஷமாக சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இந்த கையில் இருக்க என்னது, இந்த பிசாசு. இந்த பிசாசை உங்களை விட்டுட்டு தேடாது. எப்போ நீ சொல்லி அவங்ககிட்ட சாப்பிட்டியா, குளிக்கியா, என்ன கேஷ் போட்டுருக்க, எங்கே போனேன், இவ்வளோ நேரம் ஃபோன் அடிக்கிறேன், ஏன் ஃபோன் எடுக்கல, அம்மா அப்பா கூட கேட்க மாட்டான். அவன் கேட்பான், தூங்கிட்டியா, ஏன் லேட்டாக தூங்குற, உன் உடம்புக்கு என்ன ஆகும், இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, அப்பா என்ன ஆக்க. இது டேட்டிங் ஸ்பேஸு. இந்த பிசாசு செய்கிற வேலை. அதே போல பிள்ளைங்களா, தேவையில்லாத படத்தை போட்டு எடுத்து அவனுக்கு அனுப்பாரு. யூ ஆசிங் பண்ணுறவர்கள் அவன் உடனே உங்களுடைய காதல் மயக்கத்தில் மோகத்தில் டோன்ட் டூ தட். ஓகே, அகெயின் நீங்கள் டேட்டிங் போகிறீங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு, அம்மா அப்பா சொன்னாங்க இந்த டைம் 10 மணிக்கா 12 மணிக்கா குள்ளார கொண்டு வந்து விட்டுறிய பொண்ணு. கிவ் டைம் டைம் லிமிட். ஒவ்வொரு நைட் வச்சிருக்காதீங்க. கிறிஸ்து பையன்களை, கிறிஸ்து ஆண் மகன்களை ஐ நம்புறேன். பி அ ஜென்டல்மேன். அதுதான் சொல்றது, ஜென்டல்மேன். உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போனேன், பத்திரமா கொண்டு வந்து வீட்டுக்கு விட்டுட்டேன். பாருங்க பாருங்க மாமா, அப்படி சொல்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த வாட்டி வரும்பொழுது மாமா மாப்பிள்ளை கூப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஏண்டா வந்த ஒரு பொண்ணு பார்த்தாக்கா சுற்றி வருவீங்கடா. அதான் இருக்கு மாதிரி பாஸ்டர் மாதிரி அழகான பொண்ணுங்க இன்னும் சுற்றி வருவீங்கடா. ஸோ அதனால you be careful. Dating is nothing wrong, but you need to clarify things. இதுதான் எங்களுடைய கேட்குவர் டைம். அதுக்குள்ள வீட்டு போனாங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்டு பிறகு நீங்கள் தான் கொண்டாட போகிறீங்க. எவ்வளோ நேரம் இருங்க, தூங்காமல் இருங்க. ஓகே, அப்போ நம்மளாம் முடிச்சப்ப டேட்டிங்கே முடிஞ்சிச்சு. டேட்டிங்கே 10 வருஷம் 5 டேட்டிங்லாம் இல்லை. டோல்யூ ஆனால் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே டேட்டிங் ஃபினிஷ். கம் டு த சப்ஜெக்ட், மேரேஜ், என்கேஜ்மெண்ட் தான். ஓகேயா? இப்போ 2 பேர் சேர்த்து வைக்கிறோம். அதிகாரம் 5வது அதிகாரம் வசனம் 2-8 வரைக்கும். நான் நித்திரை பண்ணினேன், அடையங்கப்பா கேட்டு எப்படி உடனே பார்த்தீங்களா? ஓகே, இங்க பாருங்க இந்த டேட்டிங்லாம் முடிஞ்சு இப்படி தான் வர்ணிக்கிறாங்க.
என் அன்பே, என் புறாவே. யார் அதோட பாட்டு எழுதுவானு சினிமாவில்? நம்ம சாலமன் நிற்க முடியுமா? நம்ம சாலமன் எப்படியோ அது புட்டு புட்டு வைக்கிறாரு பார்த்தீங்களா? என் கண்ணே யாமதே, நீ எப்படி இருக்கிற? நான் தூங்குறேன், தூக்கம் வர மாட்டேன். ஏன் தமிழ் மலையில் ஒரு பழமொழி சொல்லுவானுங்க, மண்டி கவாசு மக்கா பிஞ்சான் அப்படின்னாக்கா குளிக்கிறேன் ஆனால் நினைய மாட்டேன், சாப்பிட்றாரா ஆனால் பசி. அப்படிதான் இருக்கு காதல். மனது விழித்திருக்கிறது. காதலோட மனது காதல் தொடங்க அன்பே நான் தூங்க நீ அப்படிதான் சொல்லுவான். டேட்டிங் அப்படின்னு சொல்லிருக்கு, டேட்டிங் சொல்லுவான், நீ இல்லாமல் தூங்க முடியல கண்ணு, நீ தூக்கவே வர மாட்டேங்களா? ஓகே சரி, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டு, என் வஸ்திரத்தை கழட்டி கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். வாய்ஸ் என் ஹஸ்பண்ட் சார், என் வஸ்திரத்தை கழட்டி போட்டு, இப்போ என்ன சொல்றான் பாருங்க. ஹஸ்பண்ட் நிற்கிறாரு, வாசப்பட நிற்கிறாரு. என்னுடைய முடியெல்லாம் அணைஞ்சு போச்சு, கதவு துறடி கண்ணே மணியே முத்தே என்றாரு. ஓகே, அப்போ என்ன செய்யறாங்க? நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? யாராவது பொண்ணு சொல்லுது, நான் கழட்டி போட்டுட்டேன், என்னுடைய வஸ்திரங்களை கழட்டி போட்டுட்டேன், அது எப்படி திருப்பியுமாக நான் உடுப்பேன்? அப்புறம் என் பாதங்களை கழுவி விட்டேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்கு நல்லா கவனிக்கணும். இந்த பொண்ணு வேலை செஞ்சு களைச்சு போயிடுச்சு, களைச்சு போய் படுத்துருக்கு. 2 ways நீங்கள் நல்லா செக் பண்ணணும். 2 இது இப்போ வர போகிறேன். ரொம்ப முக்கியமாக களைச்சு போய் பிசிக்கலி டயர்ட். ஸோ இந்த பிசிக்கலி டயர்டுனால அது சொல்லுது, என் உடுப்புலாம் கழட்டினா தான், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தான், நான் படுத்துக்கிறேன்னா தான். அவர் மாப்பிள்ளை ரொம்ப மூட்டோடு இருக்கிறாரு. அதான் சொல்ற, திரும்பியுமாக நான் எப்படி என்னோட பாதத்தை கழுவுறது, எப்படிமா தூசி ஆக்குறது முடியாதத்தான். ஐ திங்க் மேரிட் பண்ண சகோதரிகள் தெரியும் நினைக்கிறேன். மேரிட் பண்ண சகோதரிகளுக்கு தெரியும், சொல்லிக் கொடுக்கணும். இல்லையே நீங்கள் பேசணும். அதுதான் சொன்னேன், கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். சரி, அவன் கதவு திறக்கலை, அவன் உடுப்பும் போடலை, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அதான் அதோட மீனிங். I cannot put back my clothes. I cannot dirty my feet again. Sorry. அப்ப என்ன சொல்றாரு மச்சான்? படிக்கப்பா. எல்லேசரே தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீக்கினார். அவர் போட்டு நோண்டான், பூட்டாடே தொடரையில வெளியே நிற்கிறேன்டி. ஓட்ட வழியா போட்டு கதவு திறக்கலாம் பார்க்குறாரு, ஆனால் முடியல. என்ன ஆச்சு? அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. எவர் நிமித்தம்? காதலை நிமித்தம். அவர் லெவல் ஐயோ பொங்கினது. அவனுக்கு கதவு திறக்காம விட்டுட்டேனே. இருந்தானா? ஹாஸ்பிட்டல் காத்திருந்தானா? படிங்க. என் நேசருக்கு கதவுக்காக நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் வாசனை உள்ள நல்ல வாசனையா போட்டு அப்படியே பர்ஃபியூம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. நீங்க என்ன பர்ஃபியூம் அடிக்கிறீங்க? அவனுக்கு பர்ஃபியூம் மணியே கண்டுபிடிச்சிட்டான் சோழமன் காலத்திலேயே. பர்ஃபியூம் அடிச்சு அந்த பொண்ணு நிக்குது. அப்படியே மச்சான் வாடா, எப்படியாச்சும் வாடான்னு. அப்ப என்ன நடக்குது? வடித்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. இதெல்லாம் செக் பண்ண, இந்த பொண்ணு நல்லா செக் பண்ணிக்கிறோம் பிள்ளைங்களா. இன்னைக்கு ரொம்ப பேருடைய கல்யாண வாழ்க்கையில ஏன் இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அவன் வரும்போது நீங்க அவனுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலனாக்கா அவன் போயிடும். நம்ம நினைக்கிறோம் போக மாட்டான், அவன் போயிடுவான். போயிட்டான்.
இது மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கும் தான். அவள் வரா, உன்னை தேட்டு வரா, உங்கள்கிட்ட என்னங்க கேட்க வர, கிவ் அ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். ஏன் முடியாது? ஏன் முடியும்? ஓகே, இதெல்லாம் நம்மளாக இருக்காங்க, கல்யாணம் பண்ணவங்க பெரியவங்களா இருக்காங்க, 2 வயசு 3 வயசு. ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பெண்களுக்கு மாதம் ஒரு முறை அவங்களுக்கு இந்த பீரியட் வரும். இந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணுடைய சரீரம் 3-4 நாளைக்கு பலவீனமாக இருக்கும். நீங்கள் அவங்க கூட எந்த ஒரு உறவும் வச்சுக்க முடியாது. I'm very open to you all. young people. அவன் கொடுக்க மாட்டான், என்ன வேணான்ட்டான், கல் திறக்கல, நான் போடான்ட்டு போயிட்டான். எஸ், நான் கேட்டேன், ஏன்னா போனேன், அதான் போடான்னா நான் போயிட்டேன். Why? Because they didn't sit down and talk it on the subject. அந்த பையனுக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னு தெரியல. அதுக்கு தான் இந்த வாலிப பிள்ளைங்களை ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இந்த மாதிரி செமினார்ஸ்க்கு வரும் பொழுது we want to educate you all. ஸோ ஐயா மூட்டில் இருக்காரு, ஐயா மூட்டில் இருக்கும்போது முடியல, திறக்கலை, அவன் போயிட்டான். இதான் கம்ப்ளைண்ட். இதுதான் குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு பிரச்சனை. பட் இவன் தேடிட்டு போறான். ஓகே, இவன் தேடிட்டு போய் கூட்டிட்டு வந்து, சரி இது முடிச்சிருவோம். 8வது அதிகாரம் வசனம் 6, 7, 8. I want to finish it. முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மனத்தை போல் வலிது நேசவராக்கியம் பாதாளத்தை போல் நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. பாதாளத்து போல் கொடிதான் இருக்கும். அந்த லவ் பண்றானுங்க பாருங்க, அதனால ரொம்ப சத்த போறாங்க, கொடூரமா இருக்கும். They love is very deep, deep போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது அந்த அக்னி தழல், அதின் ஜுவாலை கடும் ஜுவாலை, அது ஃபயர். அந்த பாயிண்ட் நல்லா கேட்டுங்க. அகைன் என்ன சப்டைம் டச் ஹியர். அக்னி ஜுவாலை, அந்த 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 செக்ஸோடைய பவர் ஒரு அக்னி போல வரும். ஓகே, இட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆனால் எத்தனை பேர் விறகு அடுப்பு பார்த்துருக்கீங்க? விறகு அடுப்பு இல்லை, கேஸ் அடுப்பு தான். விறகு, சரி, விறகு அடுப்பில் என்ன செய்யுங்க, என்ன வைப்பீங்க? விறகு வைப்பீங்க. அந்த விறகு எடுத்துட்டு நீங்கள் குஷின் மேலே வைப்பீங்களா, சோஃபா மேலே வைப்பீங்களா? என்ன ஆகும்? வீடை எரிச்சிடும். உன்னுடைய அந்த செக்ஸுடைய காம பெரிய எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். மனைவி கிட்ட மனைவி கிட்ட வச்சிருக்கணும். நீ கொண்டு வேற எங்கேயா வச்ச உன் குடும்பம் நாசமா போயிடும். Understand this? I'm very serious on this subject. பார்க்க சிரிப்பா ஜோக் அடிப்பேன், பட் கம் டு தி சப்ஜெக்ட் இட் வெரி சீரியஸ். ஏன் சொல்றேன்னாக்கா, கிறிஸ்துவில் இந்த மோரல், இந்த இந்த சத்திய புஸ்தகம் உங்க கையில என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு மோரல் என்னன்னு தெரியல, ஒழுக்கம் என்னன்னு தெரியல, ஒழுங்கு என்னன்னு தெரியல, நன்னெறியில தெரியல. இதை வேதத்தை வச்சிருக்கிற நீங்களும் நானும் தான் நம்ம வருகின்ற சங்கதியை கற்றுக் கொடுக்கணும், நம்மளுடைய தேசத்தை கற்றுக் கொடுக்கணும், நம்ம தேசத்தில் இருக்கின்ற நம்முடைய இனத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணவங்க எப்படி வாங்கிட்டு வருதுங்க? அங்க நல்லா பாருங்க, இது நல்லா புரிஞ்சுக்கணும். படிக்குமா? திரளான தண்ணீர்கள் வெள்ளங்களும் வெள்ளங்களும் அந்த நெருப்பை தணிக்க முடியாது. வெள்ளங்களும் வந்தாலும் தணிக்க முடியாது, அப்படி இருக்கான். ஓகே, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஓகே,
ஒரு நேசத்திற்காக, லவ்வுக்காக போயோ வாய்ஸ். நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ வீட்டுள்ள சுகத்தை எல்லாத்தையும் அவங்க கொடுக்கறது கிடையாது. என்ன பிள்ளை வேணும்? ஆகினால் அன்பானவர்களே, இங்கிருந்து நாங்கள் செய்த தேவ பிள்ளைகள் தேவனுடைய வேலை சரியாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், எல்லோரும் சேர்ந்து செய்யணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.